வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். வாங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல ஒரு மகிழ்ச்சியான பயணத்தை உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக வேண்டும் என்ற அளப்பரிய கனவோடு இந்த நேரத்திலே இந்த இணைய வழி இணைப்பின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு முறை. இதுல நம்ம பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது, அதற்கு முன்னாடி சரவணன் சார் அவருக்கு முதல்ல என்னோட நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் சார் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல கடந்த முறை தான் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருந்தது. இப்ப திரும்ப பேக் டு ஓஎம்ஆர்னு சொல்லிட்டு ஓஎம்ஆருக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால அந்த கருத்து தொடர்ச்சியா பேசு பொருளாயிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பான முறையில அந்த கார்பன் காப்பியும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓஎம்ஆர்ல முதல்ல அந்த தேர்வு அதை பத்தி நம்ம பேசும்பொழுது அந்த ஓஎம்ஆர் பேசும் அதையும் சேர்த்து பேசிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது இந்த ஓஎம்ஆர்ல எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயத்துல நன்மைன்னு இருந்தா தீமைன்னு ஒண்ணு இருந்தே தான் ஆகும். அதுல வேற வழியே இல்லை. சரிங்களா? அப்ப அந்த படி கணக்கு பண்ணோம் அப்படின்னம்னா ஓஎம்ஆர்ல என்ன நன்மை அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த ஸ்கிரீன்ல பார்த்து ஆன்சர் பண்றது அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுணக்கம் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல அந்த டிஸ்பிளேல ஒரு ஒரு கொஸ்டினா டிஸ்பிளே ஆகும். அதை பார்க்கணும், திரும்ப கடந்து போகணும், அடுத்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். ஆன்சர் தெரியல அப்படின்னம்னா அதை ரிவ்யூ பண்ணி வச்சுட்டு வரணும். அப்புறம் ஒரு பர்பிள் கலர்ல வரும். அப்புறம் திரும்ப அந்த எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணல அப்படிங்கிறத பார்த்து திரும்ப அங்க போய் ஆன்சர் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோமா, இதோட இது கனெக்ட் ஆகுது. அப்ப சார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10வது கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா அடுத்த கொஸ்டின் மூவ் ஆயிருங்க. அப்போ ஒரு 35வது கொஸ்டின் போகும்போது அதோடு தொடர்புடைய ஏதாவது ஒரு வினாவா இருக்கும் பட்சத்துல அதுக்கு நீங்க திரும்ப 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும். இது ஓஎம்ஆர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே ஓஎம்ஆர்ல மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு திரும்ப அவங்களால அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்க டபுள் ஷேடிங்கோ அல்லது திரும்ப திரும்ப வேற வேற ஆப்ஷன்ஸை நம்ம ஒரே கொஸ்டினுக்கு ஷேர் பண்றதோ இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த கொஸ்டின் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வேல்யூஷன்லேயே வராது அது. சரிங்களா? அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஓஎம்ஆர்ல. இது மிகப்பெரிய டிராபேக். இதே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நினைச்ச நேரம் ஆப்ஷனை போய் மாத்துவோம். இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு 110 கொஸ்டின் அல்லது 150 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கூட திரும்ப ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் இருக்கிறப்ப ரீகால் பண்ணி 100% கண்டிப்பான முறையில நம்ம இதை தப்பா சூஸ் பண்ணிருக்கோம், சரியான ஆன்சர் இதுதான் 100% உங்களுக்கு தெரியும் பட்சத்துல அதை நீங்க மாற்றம் செய்வீங்க. அது நிறைய பேரோட வெற்றி வாய்ப்புக்கு வழிவகை செஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்ப இல்ல ஓஎம்ஆர் பேஸ்ட்ல நம்ம போகும் பொழுது. சரிங்களா? அப்ப அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பாடத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஜி பிளஸ் பிஜி, அதுக்கப்புறம் இன்னுமே பிஜிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எம்ஃபில் அந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க உள்ள எல்லா சிலபஸையும் கொண்டு ஒட்டு மொத்தத்துக்கு இதுதான்ப்பா சிலபஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. காரணம் என்ன? உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப முழுசாவே முழுசாவே பாத்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட போய் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன், அதான் ரொம்ப முக்கியம். வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன் எந்த டாபிக் வேணாலும் ஒரு 15ல இருந்து 20 நிமிடம் நீங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடத்திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது.
இனிமே அடுத்து பாடத்திட்டம்லாம் மாறப்போகுதுன்றாங்க. அது இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். சரிங்களா? இப்ப பாடத்திட்டம்ன்றது நான் பள்ளி பாடத்திட்டம் சொல்றேன். உங்களுக்கான பாடத்திட்டம் இப்போதைக்கு மாறாது. சரிங்களா? ரைட். இப்ப இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல யூனிட் பிஜிடிஆர்பி அப்படின்னா என்ன? அதை எப்படி அணுகணும்? ஒட்டு மொத்தமா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரே கட்டமைப்பு தான். அது சார் சொன்னது மாதிரி, சரவணன் சார் ஆல்ரெடி சொல்றது. படிக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு தான். அதுக்கு வந்து மேஜர் வைஸா இந்த இதுக்கு நீங்க எப்படி படிக்கணும், அந்த இதுக்கு அப்படி படிக்கணும் அப்படி இல்லை. இப்ப அந்த படிக்கிறது சம்பந்தமா என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். முதல்ல யூனிட், அது உங்களுக்கு அத்துப்படியா உங்களுக்கு தெரியும். யூனிட்டுக்குமே யூனிஃபார்மா 10 யூனிட் ஆக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் வேற வேற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் மேஜருக்கு 20 யூனிட் இருக்கும், எக்கனாமிக்ஸுக்கு 19 யூனிட் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் 10 யூனிட் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப அந்த 10 யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த 10 யூனிட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் கண்டென்ட் எப்ப கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும். ஏன்னா அந்த சிலபஸ் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டே ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஆன்சரா கொஸ்டின்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? எதுவுமே தெரியல, நீங்க படிச்சது எதுவுமே தெரியாத மாதிரி, இந்த 4 ஆப்ஷன்ல எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த கண்டென்ட் சிலபஸ்ல என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கூட தேர்வு பண்ணிட்டு வரலாம். அது கூட ஆன்சரா வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% சாத்தியக்கூறுகள் இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து யூனிட்டை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெமரி பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். இப்போ 1வது யூனிட்ல இப்ப சார் சொன்னது மாதிரி 1வது யூனிட்ல வந்து அந்த சிஸ்டம் ஓஎஸ்ன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா நினைவு இல்லை. ஏதாவது ஒரு யூனிட் வச்சுக்கிடுவோம் நம்ம. இப்ப சிஸ்டம் ஓஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 1வது யூனிட் சிஸ்டம் ஓஎஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன சப்டைட்டில்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஆர்டர் வைஸா சொல்ல தெரியணும். அசெண்டிங்லயும் சொல்லணும், டிசெண்டிங்லயும் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு நினைவுல வைக்க முடியல சார். அட்லீஸ்ட் வந்து என்னென்ன கண்டென்ட் எந்தெந்த யூனிட்டுக்குள்ள வருதுனாவது கண்டிப்பான முறையில உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப அந்த 10 சார் சொன்னாரு, சரவணன் சார், 10 நம்மளுக்கும் 10 தான். சரிங்களா? யூனிட் 10. அதனால அந்த 10 யூனிட் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போது யூனிட் ரொம்ப முக்கியம். இப்ப 10 யூனிட்ல எத்தனை மதிப்பெண்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 110 கொஸ்டின். உங்களுக்கு இப்ப எங்களுக்குலாம் 110 கொஸ்டின், உங்களுக்கு வந்துட்டு கூடுதலா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 130 கொஸ்டின். அப்ப 10 யூனிட்ல ஒரு யூனிட்ல 13 கொஸ்டின் ஆவரேஜா கேட்கணும் சார். 13 கொஸ்டின் கேட்கணும். அப்ப 13 கொஸ்டின் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். இது முக்கியம், இது முக்கியம் இல்ல அப்படிங்கிறத நீங்க பிரிக்க கூடாது. அந்த கட்டத்துல நம்ம இல்லை. சரிங்களா? நீங்க வந்து இது முக்கியம் இது முக்கியம் இல்லை அப்படின்னு பிரிக்க கூடாது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப சார் சொன்னது மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது, நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பேன். டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது கடல்ல மீன் பிடிக்கிறது மாதிரி. சரிங்களா? டிஆர்பி அப்படிங்கிறது கண்மாயில மீன் பிடிக்கிறது மாதிரி. மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு செயல்பாடு. சரிங்களா? இன்னமும் நல்லா சொல்லணும்னா குளம் குட்டையில மீன் பிடிக்கிறது மாதிரிதான். ரொம்ப சின்ன ஒரு ஏரி குளம் குட்டையில மீன் பிடிக்கிறது மாதிரியான ஒரு சூழல், வாய்க்கால் பகுதி இந்த மாதிரி இடத்துல மீன் பிடிக்கிறது மாதிரியான வேலை தான் இந்த டிஆர்பி அப்படிங்கிற வேலை. அவ்வளவு எளிமையான பாடத்திட்டம் நம்மளுக்கு. எதை கம்பேர் பண்ணும் பொழுது டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும் பொழுது. சரிங்களா? அப்ப அவ்வளவு படிக்கணும் டிஎன்பிஎஸ்சில. ஏன்னா நானும் வந்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு ஒரு 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக படித்து, அந்த சார் சொன்னது மாதிரி டிஎன்பிசியில என்ன தேர்வு போட்டாலும் எழுதி அனைத்து தேர்வுகளிலும் மிக நெருக்கமாக வந்து தோல்வியுற்ற ஒரு மாணவன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால டிஎன்பிசி பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். ரைட். இப்ப திரும்ப வந்து நம்ம இங்க டிஆர்பிக்கு வந்துருவோம். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்க பாத்துறணும். அதுல ரொம்ப முக்கியம். ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 13 கொஸ்டின் கேட்க போறாங்க ஆவரேஜா. சார் அப்படியே கேட்பாங்களா சார்? மாட்டாங்க. டிஆர்பி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏதாவது ஒரு டாபிக்கு வெயிட்டேஜ் கொடுப்பான். ஒரு யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 கேட்கிற இடத்துல 5 தான் கேட்பான். இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டு அந்த யூனிட்டோட அந்த வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். இது நம்ம கணிக்க முடியாது. இது வந்து அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர். நான் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்ப நீங்க வந்து
எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இது எப்படி சார் நாங்க ஆய்வு பண்றது? அதுக்கு இருக்கவே இருக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வு சார்ந்து இன்னுமே உங்களுக்கு கூடுதலா அன்னி போனீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் தேர்வையும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த பாலிடெக்னிக் டிஆர்பி, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பிஜி டிஆர்பி நடந்தது பாத்தீங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதுல இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பான முறையில நீங்க அந்த கொஸ்டினை ரிவ்யூ பண்ணாம படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத என்ன பொறுத்த மட்டும் தவறு. நான் படிக்கிற காலகட்டத்துல நான் வந்துட்டு கொஸ்டின் ரிவ்யூ அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா பார்ப்பேன். சரிங்களா? அப்ப எந்த பகுதியில எவ்வளவு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் இருந்து கேட்கப்படுகிறது, அப்ப ஒரு சப்ஜெக்ட்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஒரு யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். இப்ப நீங்க படிக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் இப்ப சிலபஸ் மாறி இருக்கு. மாறின சிலபஸ்ல ஒரே ஒரு டிஆர்பி எக்ஸாமினேஷன் தான் நடந்திருக்கு. அந்த ஒரே ஒரு டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன், ஓஎம்ஆர் பேஸ்டு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கொஸ்டினை கையில வச்சிருப்பீங்க. எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லாதல அந்த கொஸ்டினை உங்க 10 யூனிட்ல இருந்து எந்தெந்த யூனிட்ல அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேர யூனிட் 1, யூனிட் 2ன்னு போடுங்க. போட்டு 130 கொஸ்டினையும் ரிவ்யூ பண்ணுங்க. இந்நேரம் பண்ணிருக்கணும். ரைட்டா? அந்த தேர்வு முடிந்து நடைபெற்று முடிஞ்ச ஒரு ஒரு சில காலகட்டத்திலே பண்ணிருக்கணும். இப்பயும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதை ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லயும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த யூனிட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப எங்க எங்க மேஜரை வச்சு நான் பேசுறேன். இப்ப எங்களுக்கு யூனிட் 3 இருக்கு. இப்ப யூனிட் 3ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? இந்த 4 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து பேங்கிங் இருக்கும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிட்டிங் இருக்கும், அப்புறம் பினான்சியல் சர்வீஸ் அப்படின்னு இந்த 4 சப்ஜெக்ட் சேர்த்து ஒரு யூனிட்ல வச்சிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு வந்து 110 கொஸ்டின் 11 கொஸ்டின் தான் வரணும். இப்ப இந்த ஒரு யூனிட்ல 11 கொஸ்டின், ஆனா இதுக்குள்ள 4 சப்ஜெக்ட் இருக்கு. இதுல எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஒன்ன வந்து விட்டுட்டே போயிடுவான், சும்மாவே விட்டுட்டே போயிடுவான், கேட்காம விட்டுட்டு போயிடுவான். ஒண்ணுல ஒரு 4 கொஸ்டினை சேர்த்து கேட்டுருவான். சரிங்களா? அப்ப இது மாதிரி உங்களுக்கு அந்த 10 யூனிட்ல சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்டா இருக்கா அல்லது கூடுதலா வேற சப்ஜெக்ட் சேருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சில யூனிட்ல வந்து 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் அதுக்கு அந்த யூனிட்டை எடுத்து ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் வந்து இதுதான். நீங்க அந்த யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட் எது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். அதாவது நிறைய சப்ஜெக்ட் மெர்ஜ் ஆகாம ஒரே சிங்கிள் சப்ஜெக்ட் ஒரு யூனிட்டுக்குள்ள வருதா அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த யூனிட்ல சொலையா 13 கொஸ்டின் வரப்போகுது நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப அந்த யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் கொடுங்க. முதல்ல ரேங்கிங் போடுங்க. சரிங்களா? யூனிட்டை வச்சே உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு வேலை இருக்கு. வெறுமனே யூனிட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சே ஒரு 4, 5 நாள் 10 நாளைக்கு வேலை செய்யலாம். அந்த வேலையெல்லாம் முதல்ல நீங்க சரியா செய்யணும். என்னடா யூனிட்டே 10 நாள் படிக்கணுமாடா அப்படின்னு கேட்கக்கூடாது. இவ்வளவுலாம் பண்ணா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கடுமையான போட்டியில உங்களால வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியர் பணிக்கு வர முடியும். சரிங்களா? அப்ப இந்த யூனிட்டை முதல்ல நீங்க வச்சு இதுல நான் சொன்னது மாதிரி சிங்கிள் சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்ட் ஃபுல் யூனிட் அதான் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட் எதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின் வச்சு அதுல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை வச்சு ரேங்கிங் போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரேங்க் போட்டாச்சு. ரேங்க் போட சொன்னது உங்களோட புரிதலுக்காக. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. நம்ம ரேங்கிங் போட்டது எதுக்காக அப்படின்னா நம்ம சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணும், படிக்கணும், இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வேலையை செய்யணும். ரைட்டா? அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த யூனிட் அது கண்டிப்பான முறையில உங்ககிட்ட அந்த பிரிண்ட் அவுட் காப்பி எப்பயுமே உங்க கண்ணுல படுறது மாதிரி வச்சுக்கோங்க. அது முடிஞ்சா
அந்த 10 யூனிட்டும், அதாவது ஒரு சேர இருக்கக்கூடிய 10 யூனிட்டும் சார் மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 10 மெட்டீரியலா கொடுத்தாங்க அப்படின்னா 10 பிரிண்ட் அவுட்டை போட்டு எல்லாத்துலயும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது அவங்க சார் வந்து சிலபஸ் கொடுப்பாங்க, தனித்தனியா யூனிட் வைஸா சிலபஸ் கொடுப்பாங்க. நான் சொல்லல, அதான் சொல்லல. நீங்க 10 யூனிட்டுக்குமே அந்த யூனிட் வந்து அது மொத்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 பக்கமோ 3 பக்கமோ தான் இருக்கும். பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாத்துலயும் வைங்க, எல்லாத்துலயும் வைங்க. அப்பைக்கப்ப பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சொல்றது மாதிரி கண்டிப்பான முறையில உங்களுக்கு தலைப்புலயே எனக்கு தெரிஞ்சு 7ல இருந்து 8 கொஸ்டின் அதுல உள்ள இருக்க சிலபஸ் கண்டென்ட்டே உங்களுக்கு ஆன்சரா வர்றது மாதிரி 7ல இருந்து 8 கொஸ்டின் வரும். இப்ப கூட எழுதி வச்சுக்கோங்க, உங்க மேஜரை பத்தி எனக்கு எந்த அடிப்படை அறிவும் இல்லை, நீங்க எடுத்து பாருங்க, நான் சொன்னது மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப அது ஒண்ணு பாத்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டடி மெட்டீரியல், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த 10 ஆசிரியர்களோட நான் பயணிச்சது இல்லை, எனக்கு தெரியாது. ஆனா ராம் சாரோட நான் நீண்ட நெடுங்காலம் பயணிச்சிருக்கேன். அவரோட ஆற்றலும் அறிவும் எனக்கு தெரியும். கண்டிப்பான முறையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது மாதிரி அவர் தேர்வு பண்ணியிருக்கிற, அவர் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஆசிரியர் பெருமக்களும் நல்ல ஆசிரியர்களாகத்தான் இருப்பார்கள். ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சார் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்க தெளிவா பார்த்துருங்க. அதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே கண்டிப்பான முறையில நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். சரி, அந்த மெட்டீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ், அது ரொம்ப முக்கியம். சாரே வந்து நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு. அது போக நீங்க எங்கெல்லாம் வளங்கள் கிடைக்கின்றதோ, சோர்ஸ் எங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ அங்க நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா, நம்ம கண்டென்ட் ரிலேட்டட், சிலபஸை தாண்டி ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா படிக்காதீங்க, வேணாம், அது நமக்கு வேண்டியதே இல்லை. சரிங்களா? சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த எவ்வளவு வேணும்னாலும் இன்டெப்தா படிங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம மெட்டீரியலே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா டெப்தா தான் போட்டு கொடுக்க போறாங்க. அதை தாண்டி உங்களுடைய பார்வையில, உங்களுடைய விசாலமான பார்வையில எங்கெல்லாம் கிடைக்குதோ, அதாவது நான் சொல்றது சாருங்க நடத்துறது, மெட்டீரியல் கொடுக்கறது, அவங்க படிக்க சொல்றது, டெஸ்ட் வைக்கிறது, டெஸ்ட் கொஸ்டின் ரிவ்யூ பண்றது, எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, இதெல்லாம் படித்ததற்கு பின்பாக கூடுதலாக என்னால் சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில அதை தெரிஞ்சுக்கங்க. அதை கூடுதலா நீங்க அந்த மெட்டீரியல்லே நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. கொஸ்டின்ஸ், அதான் ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்டும் முடிக்கும் பொழுது எவ்வளவு வினாக்கள், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா வரையறை அப்படின்னே ஒண்ணு கிடையாது. சரிங்களா? இவ்வளவுதான் பார்க்கணும், அவ்வளவுதான் பார்க்கணும் அப்படின்ற எந்த விதமான வரையறையும் இல்லை. எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பாருங்க. அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா, அந்த சிலபஸ் ரிலேட்டடா, அந்த கண்டென்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு உங்களால பார்க்க முடியுமோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் பாருங்க. அவ்வளவையும் ரிவ்யூ பண்ணி பாருங்க. ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? 4 தேர்வுகள் கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியானதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்ப அந்த 4 தேர்வுகளும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த வினாவிற்கு தேர்வாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிய வேண்டும். சரிங்களா? இப்ப நீங்க சாருங்க வைக்கிற கொஸ்டினே, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுல ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ரிமைனிங் 3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த 3 ஆப்ஷன் வந்து உங்க மெட்டீரியல்ல எங்கே ஒரு பகுதியில இருக்கும். அதற்குரிய கேள்வியை நீங்களே தயார் செய்யுங்கள், அதற்குரிய விடையை நீங்களே கண்டுபிடியுங்கள். அந்த நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற விடை வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு நாளைக்கு புதுசா ஒரு கொஸ்டின் வந்து டிஆர்பியில கிரியேட் பண்ணி கிரியேட்டிவா கேட்கும் பொழுதோ, அல்லது நீங்க ஆப்ஷன்ல பார்த்த அதே வந்து ஆன்சரா வச்சு கேட்கும் பொழுதோ, நீங்க ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொன்னு, இப்ப இங்க ஒரு 50 கொஸ்டின் அல்லது 100 கொஸ்டின் வந்து ஒரு பார்ட்ல டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எல்லாமே யூனிட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக வச்சுதான் வந்து எடுக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது 100 கொஸ்டின் அப்படின்னா 400 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க, ரிமைனிங் 300 ஆப்ஷன் இருக்கு. அந்த 300 ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னென்ன வருது அப்படிங்கிறத, இப்போ ஒரு 100 கொஸ்டின் கூட நம்ம ஒதுக்கி விட்டுருவோம், 100 ஆப்ஷனை கூட ஒதுக்கி விட்டுருவோம். அந்த சில சில நேரத்துல ஆல் தி எபோவ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? அப்புறம் போத் ஆர் கரெக்ட், இந்த மாதிரி எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, ஏ அண்ட் பி, இது மாதிரிலாம் வரும். சரிங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன், இந்த மாதிரி சில கொஸ்டின் அப்புறம் 100 கூட மிச்சம் ரிமைனிங் 100 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 ஆப்ஷனுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க.
ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டடி மெட்டீரியல் இப்ப சார் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல அந்த பார்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகி வந்துடும். நீங்க இந்த ஆப்ஷனையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க இதெல்லாம் பக்காவா ரிவ்யூ பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது மெட்டீரியலை ஒரு தடவை அப்படியே லைட்டா ஒரு திருப்பிட்டு நீங்க உங்க கொஸ்டினை பார்த்தீங்கனாலே உங்க கொஸ்டின்ல ஓவராலா அந்த மெட்டீரியலோட 80ல இருந்து 90% வந்து நீங்க உள்ளேயே வந்து லோட் பண்ணி வச்சிருவீங்க. ஏன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பக்காவா ரிவ்யூ பண்ணி வச்சிருப்பீங்க. அடுத்து அந்த மெட்டீரியல் பக்கம் நம்ம போக வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லா டாபிக் கண்டென்ட்டும் இங்கேயே நம்ம கவர் ஆயிரும். ரைட்டா? அப்ப அந்த அளவுக்கு ஆழமா முதல்ல மெட்டீரியலை படிக்கணும். அப்பதான் எந்த பக்கத்துல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னாச்சும் தெரியும். இப்ப டிஎன்பிஎஸ்சியில படிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த விஷயத்த படிக்கிறதுனால ஒரு தலைப்பை சொல்லி பக்க என்ன சொல்லி அப்ப இந்த கலர்ல இந்த கலராலாம் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசியில ரோஸ் கலரு, ப்ளூ கலரு, கிரீன் கலர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து இப்ப எங்க கூட எல்லாம் படிக்கும்போது அன்னைங்கெல்லாம் சொல்லுவாங்க சில பேர் படிக்கும்போது, இத்தனாவது பக்கத்துல இந்த பேராகிராஃப்ல அந்த 4வது லைன்ல ரோஸ் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் கலர்ல அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம ஏதாவது ஒரு டவுட் கேட்கும்போது அதை போய் எடுத்து பார்த்தா அங்க அப்படியே இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை அவங்க திரும்ப 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 படிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. சரிங்களா? அப்ப அது மாதிரி நம்ம மெட்டீரியலை ஓரளவுக்கு நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிட்டு டெப்தா ஸ்டடி பண்ணோம்னா இங்க இருந்த கேள்வி வந்து இங்க இருந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் ஏன் கொடுத்தான், எதுக்காக இங்க வந்திருக்கு, என்ன காரணம், தொடர்பே இல்லாம ஆப்ஷன் வராது. அப்ப ஏதோ ஒரு தொடர்பு இருக்க கண்டுதான் அந்த கேள்விக்கு அந்த 3 ஆப்ஷனையும் சேர்த்தாங்கனக்குள்ள வைக்கிறாங்க, அந்த விடையோட சேர்த்தாங்க வைக்கிறாங்க. இப்ப அதற்கான தொடர்பு ரொம்ப முக்கியம். அந்த தொடர்பை நீங்க கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு ரிவ்யூ பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? அது ரொம்ப முக்கியம். ஸ்டடி பிளானை பொறுத்த மட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பர்சனலா சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எல்லா யூனிட்லையும் கண்டிப்பான முறையில எல்லா நாளும் டச்ல இருக்கணும். சார் 10 யூனிட் இருக்கு, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, சிலபஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு, நான் எப்படி எல்லா யூனிட்லயும் எல்லா நாள்லயும் டச்ல இருக்கிறது, இதெல்லாம் ஆகுற வேலையா அப்படின்னு. இதான் சார் ஏற்கனவே ஒண்ணு சொன்னாங்க, யாரோ ஒருவர் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எங்கோ எவரோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்ப எல்லாமே எல்லாராலையும் முடியும். நம்ம வந்து காரணம் கற்பிக்க கூடாது. காரணம் கற்பிப்பவன் காரியம் சாதிப்பதில்லை அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து நீங்க காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தா எந்த வேலையும் நடக்காது. நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பான முறையில எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ஒரு 1 மணி நேரம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒதுக்கணும். குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஜிகேவுக்கும் நம்மளோட தமிழ் தகுதி தேர்வு அதையும் விட்டுறக்கூடாது. இது ரெண்டுக்கும் வந்து குறைந்தபட்சம் நீங்க ஒரு அரை மணி நேரம் 30 நிமிடம் ஒதுக்கணும். 2 மணி நேரம் நீங்க இதுக்கு செலவிடணும். ஏன்னா கடந்த முறை தமிழ் தகுதி தேர்வுல நிறைய ஆசிரியர் பெருமக்கள் தோல்வி விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களது பாடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி பேராசிரியர்களாக பணியாற்றக்கூடிய நிறைய நபர்கள் 110, 102, 103 இது மாதிரி 3 டிஜிட்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டு தமிழ் தகுதி தேர்வுல குறைந்தபட்ச மதிப்பெண் அந்த 20 மதிப்பெண் எடுக்க முடியாம 18, 17, 15ன்னு தோல்வி அடைஞ்சது நிறைய பேர். சரிங்களா? அதனால தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது உங்களுடைய பேப்பர் வேல்யூ பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அது ஒரு வழியே கிடையாது, நம்ம அதை படிச்சுட்டே ஆகணும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்துல இருந்துதான் கடந்த காலங்கள்ல கேட்கப்பட்ட அனைத்து பிஜிடிஆர்பி தேர்வுகள்லையுமே அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரே ஒரு புத்தகம் உங்களை 6ல இருந்து 10வது வரைக்கும் படிக்க சொன்னாங்கன்னா கதை வேற மாதிரி போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த பேசிக் நாலேஜ் வந்து தமிழ்ல இருக்குதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக சில கேள்விகள் கேட்குறாங்க. இனி வரும் காலங்கள்ல அதையும் நான் சொல்லிடுறேன், எதுவுமே உங்களை அச்சப்படுத்துவதற்காக அல்ல. என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இனி வரும் காலங்களில் தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாளும் கடுமையாக இருக்கும். என்ன காரணம்னு சொல்லிடுறேன், ஏன் கடுமையா இருக்கேன் அதெல்லாம் நீங்க தானே சொன்னீங்க, பேசிக்காதான் கேட்பாங்கண்டு, இப்ப ஏன் கடுமையா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும். சரிங்களா? அப்ப
நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடந்த தேர்வுகள் எல்லாத்தையும் முதல்ல வந்து பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு. அந்த தேர்வுல தான் முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து டிஆர்பியில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதற்கு அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வலையொலியிலேயே நிறைய இருக்கு, நீங்க போய் பாருங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்மளுமே சில போட்டிருக்கோம். சில தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். வலையொலியில நிறைய இருக்கு, நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே வரும். இப்ப பிளாக் எஜுகேஷன் ஆபீசர்ல இருந்து இப்போ வரைக்கும் பிஜிடிஆர்பி 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 தேர்வுகள் வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. அந்த தேர்வுகள் அனைத்திலையுமே தமிழ் தகுதி தேர்வு இருந்தது. சரிங்களா? இப்போ ஒரு 10 தேர்வுன்னு கூட வச்சுக்கிறோம். 30 கொஸ்டின், நம்மளுக்கு 30 கொஸ்டின் 50 மார்க். சரிங்களா? அப்ப 30 கொஸ்டின் 10 தேர்வுனா 300 கொஸ்டின். 300 கொஸ்டின் எடுத்துட்டாங்க. 300 கொஸ்டின் எதுல இருந்து எடுத்திருக்காங்க? 300 கொஸ்டினுமே வந்து 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்துல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ரைட்டா? அப்ப உங்களுக்கு அந்த கொஸ்டினோட அந்த நிறைய கொஸ்டின் ஒரே புத்தகத்திலிருந்து கேட்கப்படும் பொழுது அப்ப என்ன ஆகும்? அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ள போய் டெப்தா போய் கொஸ்டின் எடுக்கிறதுக்கான சூழல் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இன்னொரு விஷயம் நான் நல்லா சொல்றேன். நீங்க 10 வருஷம் அந்த 10 நான் சொன்ன 10 எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஒரு முறை கேட்ட கேள்வி அடுத்த முறை இடம்பெறவில்லை. நல்லா எடுத்து பாருங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல தமிழ் தகுதி தேர்வுல. ரொம்ப தெளிவா இருக்காங்க டிஆர்பி, ரொம்ப தெளிவா இருக்காங்க. எடுத்த கேள்வி எடுக்கக்கூடாதுன்றது கண்டிஷன். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்க. அப்ப நம்ம அதை விட தாண்டி நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு போட்டி கடுமையா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நீங்க முக்கியமா பாத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப இந்த 10 தேர்வையும் நீங்க கொஸ்டின் கிடைச்சா கலெக்ட் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் இருக்கு, சமூக வலைதளங்கள்ல இருக்கு, வலையொலியில இருக்கு. சரிங்களா? இணைய பக்கங்கள் நிறைய இணைய பக்கங்கள்ல இருக்கு. நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே தமிழ் கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின் போட்டீங்கனாலே வரும். டவுன்லோட் பண்ணுங்க, பண்ணி நீங்க பாருங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகம் அனைவரது கையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப கடந்த அந்த 2025-26 கல்வி ஆண்டில் இடம்பெற்ற 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகம் 7 இயல் கொண்ட 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகம் அனைவரும் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும். நீங்க பிரிண்ட் அவுட் போடுவீங்களோ அல்லது புத்தகமா வாங்குவீங்களோ அல்லது இப்ப 10வது முடிச்சவங்க பசங்கிட்ட போய் வாங்குவீங்களோ, எது எப்படி வேணாலும் ஏதோ ஒரு ரூட்ல வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க கையில எல்லார் கையிலயும் அந்த புத்தகம் இருக்கணும். டெய்லி நான் சொன்னது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தமிழை வாசிங்க. படிக்க சொல்லல, மனப்பாடம் பண்ண சொல்லல, சும்மா ஜஸ்ட் வந்து கதை புத்தகம் படிக்கிறது மாதிரி ஒரு ஸ்டோரி படிக்கிறது சும்மா வாசிங்க. டெய்லி வாசிங்க. முடிச்சிட்டிங்களா? ஒரு இயல் முடிஞ்சிருச்சா? திரும்ப அதை மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்க 2027 தான் கண்டிப்பான முறையில பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் நம்ம எழுத போறோம். சரிங்களா? அப்ப நமக்கு இன்னும் காலம் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. சரிங்களா? நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகுறதெல்லாம் சேர்த்தோம்னா 2 வருஷம் ஆயிரும். 1.5 ஆண்டுகள் இருக்கு. 1.5 ஆண்டுகள்ல அந்த 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தை நம்மளால படிக்க முடியாதா? கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க சொல்றேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் உங்களை நான் படிக்க சொல்றேன். அதுல நீங்க தரவாயிருங்க. எவ்வளவு டெப்தா கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அடிக்க முடியும். நம்ம வந்து அதுல வந்துட்டு பெருசா 50க்கு 50 மார்க் உங்களை நான் வாங்க சொல்லல. 20 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வழிவகையை ஏற்படுத்திக்கங்க. அதுல கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்றேன். நீங்க மேஜர்ல போடுற எஃபர்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வுல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். டோட்டல் கொலாப்ஸ், சிஸ்டம் கொலாப்ஸ்ன்ற மாதிரி டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடும். சரிங்களா? அதனால வந்துட்டு அதை நீங்க பாத்துக்கோங்க. இது உங்களோட பயமுறுத்துறதுக்காக இல்ல, அதோட வீரிய தன்மையை நான் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்றேன். எனக்கு தோன்றதை நான் முன்கணிச்சு உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா 300 வினாக்கள் அந்த புத்தகத்துல இருந்து கேட்டாங்க அப்படின்றப்ப இனி வரும் தேர்வுகள்னு நிறைய தேர்வு இருக்கு, மறந்துடக்கூடாது. பிஜிடிஆர்பி இந்த முறை ஆனுவல் பிளானர்ல இல்ல, அடுத்த ஆண்டு ஆனுவல் பிளானர்ல உறுதியா இருக்க போகுது. அல்லது புதிய அரசு எந்த அரசு ஆட்சி அமைக்குதோ அந்த அரசு வந்ததுக்கு பின்னாடி மீண்டும் ஒரு முறை ஆண்டு திட்டம் வெளியிடுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமா இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறணும் நீங்க. ரைட்டா? அப்ப அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன்,
கடந்த காலங்கள்ல இது போன்று ஆண்டு திட்டம் வெளியிடப்பட்டு முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வு இல்லாத சமயத்திலும் கூட முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வு நடைபெற்று இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அதுவும் பாத்துக்கோங்க. எப்படி வேணாலும் நடக்கும், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்துக்கிறணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். சரிங்களா? அப்ப அந்த புத்தகத்தை வாங்கி முறையா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 300 கொஸ்டின் டெப்த்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கொஸ்டினோட டெப்த்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நீங்க மேலோட்டமா பார்த்துட்டே போறோம் அப்படின்னம்னா சரியா வராது. இந்த பாக்ஸுக்குள்ள போட்டிருக்குது, கலர்ல போட்டிருக்கிறது அப்படி நம்ம பார்த்துட்டு போவோம். மேலோட்டத்தமான கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா சரியா வராது. அதுக்காக சொல்றேன். இது வந்து அச்சப்படுத்துறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? இப்ப நான் ஸ்டடி பிளான்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? 2 மணி நேரத்துக்கு சொல்லிட்டேன். முதல் 30 நிமிடம் தமிழுக்கு ஒதுக்கிடுங்க. அடுத்து 30 நிமிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகேவுக்கு நீங்க ஒதுக்கிடுங்க. அடுத்து வந்து ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நீங்க ஒதுக்கிடணும். முடிஞ்சுச்சு. மிச்சம் இருக்க 8 மணி நேரம், சரிங்களா? அல்லது நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் சார் என்னால படிக்க முடியும், 6 மணி நேரம். இல்ல சார் என்னால 6 மணி நேரம் தான் படிக்க முடியும், 4 மணி நேரம். சரிங்களா? அப்ப குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது படிக்கணும். பணிக்கு செல்வர்கள், நாங்க எப்படி சார் படிக்கிறது, நாங்க பணிக்கு போறோம், நாங்க எங்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கு, பணிச்சுமை ஏற்கனவே அதிகமா இருக்கு, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு இப்ப அது மாதிரியான நபர்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா கொஞ்சம் கஷ்டம், ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா அது உங்களோட அந்த வேலை சூழலையும் வேலை பளுவையும் பொறுத்தது. எல்லாத்துக்கும் அது சூட் ஆகுமா அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரு 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 விஷயம் நான் சொல்றேன். எப்படி பார்த்தாலும் காலையில ஒரு 7 மணிக்கு மேலதான் எல்லாருமே வந்து வீட்டை விட்டு கிளம்புவீங்க. வேலைக்கு போறவங்க எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு 7 மணி அந்த டைம்ல தான் வீட்டை விட்டு வெளியில கிளம்புவீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருக்கு. சரிங்களா? ஒரு 3:30 மணி எனக்கு தெரிஞ்சு நீங்க அதிகாலையில படிக்கிறதுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு 3 மணிக்கு உட்காந்தா நல்லது. 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியுமா சார்? என்ன சார் பேச்சு பேசுறீங்க? அதெல்லாம் வேலைக்கு போறவங்க படிச்சு நீங்க பார்டர் மார்க்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்க 100 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு சமம். முழு நேரம் உட்கார்ந்து படிக்கிறவங்களை விட நீங்கள் புத்திசாலிகள், ஆற்றல் வாய்ந்தவர்கள். உங்களுக்கான நேரம் எந்த நேரம் வந்து கிடைச்சிருக்கோ அந்த நேரத்துல சரியா படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். சரிங்களா? வேலைக்கு போகாதவங்க எவ்வளவு நேரம் உங்களால படிக்க முடியுமோ 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு போறவங்க நம்ம அட்லீஸ்ட் அந்த செலக்ஷன் லிஸ்டுக்குள்ள நம்ம இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் வருத்திக்கிறதா வேணும். எங்க இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. காஸ்டிங்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா வாய்ப்பு அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் நான் அடிக்கடி எங்க மக்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். ஈஸியான கான்செப்ட். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உன்னை இழந்தா தான் உன்னை பெற முடியும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்ப நான் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போறேன் சார் அப்படின்னா, நீங்க வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு போய் முதல் மாசம் 47,500 ரூபாய் சம்பளம் வாங்கணும் அல்லது 48,000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா, அப்ப நீங்க 15,000 20,000 இலக்கத்தான் வேணும். இல்ல சார் எனக்கு பொருளாதார சூழல், என்னோட குடும்பம், என்னோட கட்டமைப்பு எல்லாமே வந்து நான் என்னோட என்னோட வேலை அதை சார்ந்துதான் சார் இருக்கிறாங்க, வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு 3 மணிக்கு நீங்க படிக்க உட்காரணும். 4, 5, 6, 7 4 மணி நேரம், 4 மணி நேரம் படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த வேலையை நீங்க சரியா செஞ்சிருங்க. மிச்சம் இருக்க 2 மணி நேரம் கண்டிப்பான முறையில இரவு 9 மணிக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சிடும். பள்ளிக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா ஈஸியா கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல்ல வேலை பார்க்கும் வேற வேற கம்பெனி அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு தான் அப்போ குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது வேலைக்கு போறவங்க படிக்கணும். மேஜருக்கு நீங்க ஒரு 6 மணி நேரமாவது ஒதுக்குங்க. 4 மணி நேரம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 6 மணி நேரம் ஒதுக்கணும். எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 2 மணி நேரம் சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வந்து 1 மணி நேரம், தமிழுக்கும் ஜிகேவுக்கும் 1/2 மணி நேரம் போதும். சரிங்களா? இப்ப 30 மார்க் சப்ஜெக்ட்ல இருக்கு, அதை படிச்சா பத்தாதா? எதுக்கு நம்ம போய் எஜுகேஷன் சைக்காலஜியை படிக்கணும், ஜிகேவா படிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? ஒரு மதிப்பெண்ல வேலை வாய்ப்பை இழந்தவன்
பர்சனலா நான் அல்லது இழந்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த ஒரு மதிப்பெண்ணோட வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பாக கருதுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை அளித்த ராம் சார் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக பேசிய சரவணன் சார் அவர்களுக்கும், உடன் பயணிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த முறை வந்து எப்படியாவது வெற்றி வாகை சூட வேண்டும் என்று எண்ணி இவ்வளவு நேரம் நாங்கள் இருவரையும் பேசியதை ரொம்ப பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி ஆசிரியராக வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.